இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எமர்ஜென்சி டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு கொரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நடுவானத்தில் பறந்துட்டு இருக்க ஒரு ஃப்ளைட்டில் ஒருத்தன் பரவக்கூடிய ஒரு வைரஸை பரப்பி விட்டுறான். அதனால் அங்கே உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாமே தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த ஃப்ளைட் கடைசியில் லேண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் என்ன அப்படின்னா, மேலே பறந்துட்டு இருக்கிற ஃப்ளைட்டில் நிறைய பேர் இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருந்த பைலட்டே இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. இதனால உள்ள இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த சீன்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்க போற இடத்துல என்ன போய் கேட்குறான் அப்படின்னா, எந்த ஃப்ளைட்ல நிறைய பேசஞ்சர்ஸ் போவாங்களோ சொல்லுங்க, எனக்கு அங்கே டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அதுக்கு அங்கே ஒர்க் பண்ணுற லேடி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயத்த நாங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த சீனில் ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் தன்னோட பொண்ணோட இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகிருக்கு போல். அதனால் அவர் தன்னோட பொண்ணோட மட்டும் இருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு என்னென்னா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் போகுது. அங்கே இருக்கிற லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதால பக்கத்தில் இருக்க ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹேரோஸ் டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு ஒரு ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டான்ல, அவனை காமிக்கிறாங்க. அவன் பேர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜின் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஆக்சுவலாக அவன் பாத்ரூமில் போயிட்டு அது கையை கிழிச்சு, அது அக்கல் பக்கத்தில் கையை கிழிச்சு உள்ளே இதை இன்சர்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஜின் அப்படின்றவனுக்கு நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் போய் பின்னாடி அந்த பாத்ரூம்லேயே போய் பார்க்குறான். அப்படி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு அப்பாவும் காமிச்சாங்களா, அதில் அந்த சின்ன பொண்ணு வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரம் அந்த பொண்ணோட அப்பா, இதில் அவர் பேர் ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் அந்த பொண்ணு கூட்டிட்டு போறாரு. இப்போ அந்த பாத்ரூம்குள்ள அவன் பண்ணதை அந்த ஜின் பண்ணால, அதை அந்த சின்ன பொண்ணு பார்த்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுட் வருது. அதனால அவங்களே ஃபாலோ பண்ண நினைக்கிறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல இன்ஹோ அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஒய்ஃப்ட்ட கால் பண்ண அதாவது கார் ஓட்டிகிட்டே ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹாப்பி ஜர்னி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒர்க்னால லீவு கிடைச்சிருக்காது. ஆனால் அவங்க ஒய்ஃப் வெக்கேஷனுக்காக போறாங்க, ஹவாய் போறாங்க. ஆனால் நீ பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போறாரு. இப்போ இந்த இன்ஹோ அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் வேலைக்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு கால் வருது. அந்த காலில் ஒரு சின்ன பசங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்ககிட்ட ஒரு ஆன்லைன் வீடியோ இருக்கு, அந்த ஆன்லைன் வீடியோவில் யாரோ ஃப்ளைட்டை ஹைஜேக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கூட இருந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சின்ன பசங்க சும்மா விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதனால அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த இன்ஹோ அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, நம்ம போய் நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பசங்க கால் பண்ண இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அதில் ஒரு சின்ன பையன் என்ன சொல்றான்னா, இந்த ஆன்லைன் வீடியோவில் இருக்கிறவர் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த சின்ன பையன் சொன்னால் பக்கத்து வீட்லையுமே போய் இந்த இன்ஹோ அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் சர்ச் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் அந்த இன்ஹோ போலீஸ் ஆஃபீஸர் அந்த சின்ன பையன் சொன்ன வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் உள்ளே என்ட்ராகிறது முடியாது, அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சர்ச் பண்ணுறாரு. அப்படி போய் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு டெட் பாடியை பேப்பரால் சுற்றி ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதை பார்த்து பயந்து போனால் அந்த இன்ஹோ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் போலீஸ் எல்லாம் வர வைக்கிறாரு. இப்போ அப்படியே அடுத்த சீனில் இந்த ஜின் அப்படின்றவன் அந்த ஜோ அப்படின்ற அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இருந்துச்சுல, அவங்க அப்பா கிட்ட போய் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா, உங்க அம்மா எங்கே, உங்கள் மனைவி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு தேவையில்லாத அவங்கள பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன்லையும் கேட்க, இப்போ நம்ம ஜோ அப்படின்ற ஹீரோவுக்கு செமவே கோவமாயிடுது. இப்போ நம்ம ஹீரோ ஜோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஜின் அவனை கோவமாக திட்டி அமுச்சு விடுறான். ஆனால் இந்த ஜோவும் அவனோட பொண்ணு ஹவாய் தான் போகிறாங்க எப்படியே தெரிஞ்சுக்கிறான் இந்த வில்லன். இப்போ இந்த வில்லன் ஜின்னு என்ன பண்ணனா, ஹவாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கிறான். அப்போது அங்கே டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ எப்பயுமே ஃப்ளைட்டில் போகும்போது செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்கல்ல, அப்போ செக்யூரிட்டிலாம் செக் பண்ணும்போது அவன் பேக்லேருந்து ஒரு டிவைஸ் மாதிரி பார்க்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்னோட இன்னேலர் அப்படின்னு சொல்கிறான். இன்னேலர் என்ன அப்படின்னா, அந்த மூச்சு விடுறதுக்குலாம் ரொம்ப சிரமப்படுவாங்களா, அடிக்கடி சிரமப்படுவாங்களா, அவங்க யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னேலரை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அங்கேருந்து அவன் இந்த ஃப்ளைட் செக்யூரிட்டி முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டில் இன்ஹோ அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசினாங்கல்ல, அந்த ஒய்ஃபும் சரி, இப்போ இந்த ஜோ ஜின் இவங்க 3 பேருமே இந்த ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா மேலே பறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஜோ இந்த ஜின் அப்படின்ற அந்த வில்லன் என்ன பண்ணுறான் அப்படின்னா,
தன்னோட அக்குள் பக்கத்தில் வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வச்சு தச்சிருப்பான்ல, அதை எடுத்துட்டு ஆல்ரெடி அந்த செக்யூரிட்டி செக் பண்ணும்போது இது என்னன்னு கேட்டது இன்னிலர் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதில் இந்த டிவைஸை வச்சு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா அங்கே ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இந்த அதாவது வந்து அது வந்து ஒரு வைரஸாக இருக்கும். அந்த வைரஸை வந்து அந்த பாத்ரூம் ஃபுல்லாமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வரான். இப்போ அந்த இன்கோ போலீஸ் ஆஃபீசர் கால் பண்ணி நிறைய போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, அது கூட சேர்த்து ஃபாரன்சிக் போலீஸ் ஆஃபீசர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ரூமில் இருந்த டெட் பாடி வந்து பாய்சனால தான் இறந்துருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிறைய வீடியோ கேசட் மாதிரி இருக்கும். அந்த வீடியோ கேசட்டில் இருக்க ஒரு கேசட்டை எடுத்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சும்மா ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதில் ஒருத்தன் நிறைய எலிகளை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த எலிங்க இருக்க கூண்டு மேலே ஏதோ ஒரு பவுடரை தூவுற மாதிரி காமிக்கிறான். இப்போ அந்த பவுடரை வந்து ஸ்மெல் பண்ண எலியும் சரி, அந்த ஸ்மெல் பண்ண எலி அது மட்டும் அந்த கூண்டுக்குள்ளே இருக்க மற்ற எலியுமே வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அதை பார்த்த ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து வைரஸால் தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பரவக்கூடிய வைரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே சமயம் இந்த பக்கம் அந்த டெட் பாடியை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இறந்து போன டெட் பாடி வந்து இறந்தது ஒரு வைரஸால் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லாருமே அங்கே இருந்தவங்க தன்னோட மூக்கை பொத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லன் இருக்கான்ல, அந்த ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் இருந்தால அவனுமே வந்து அந்த ஃப்ளைட்டோட பாத்ரூமில் அந்த வைரஸை ஸ்ப்ரே பண்ணும்போது மூக்கை பொத்திட்டு தான் ஸ்ப்ரே பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் அந்த ரூமோட ஐடி இருக்குல்ல, அந்த ரூமோட ஐடி வச்சு இந்த ரூமோட ஓனர் வந்து இந்த வில்லன் ஜின் அப்படின்னு தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நார்மலாக யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஆஃபீஸர்னா, இந்த மாதிரி ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒரு மேபி பப்ளிக் நிறைய இருக்கிற இடத்துல, அதாவது இந்த ட்ரெயின், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளைட், இந்த மாதிரி இடத்துல தான் செக் பண்ணுவாங்க. அப்படின்றும்போது இந்த இன்ஹோ அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏர்போர்ட்டில் போய் செக் பண்ணுறாரு. அவன் பேரை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்ப அந்த வில்லன் ஜின் இருக்கான்ல, அவன் அந்த பாத்ரூம்ல அந்த ஃப்ளைட்டோட பாத்ரூம்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வெளிய வந்திருப்பான்னு சொன்னேன்ல. அப்படி வெளிய வரும்போது, நம்ம ஹீரோவோட பொண்ணு ஜோவோட பொண்ணு வந்து வெளிய நின்றுருப்பாங்க அந்த பாத்ரூம்ல. இப்ப பாத்ரூம் உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வெளிய வரலான்னு சொல்லிட்டு வெளிய வந்திருப்பான். இப்போ அந்த பொண்ணு அப்படி இந்த கதவு திறக்கும்போது, இன்னொருத்தர் வந்து இருமா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போறாரு. இப்போ உடனே போன அந்த வில்லன் வந்து திரும்பி வந்து நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட காதுல ஏதோ சொல்லிட்டு போறான். அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அந்த பாத்ரூம் உள்ள போன ஒருத்தர் அங்கே ஏதோ பவுடர் மாதிரி பறக்கிறத பார்த்துட்டு ரொம்ப தும்பலாக இருந்துட்டு வெளியே வந்து ஹேர் ஹோஸ்டஸ் கிட்ட சொல்கிறாரு, என்னம்மா பாத்ரூம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அதை கேட்ட ஏர் ஹோஸ்டஸும் போய் அங்கே உள்ளே வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த பாத்ரூம் உள்ளே போன அவருக்கு வந்து தும்மல் அப்படின்னா வருது. இப்போது அந்த ஃப்ளைட்டில் நம்ம ஹீரோ வந்திருப்பான்ல, அதான் அந்த ஜோ, அந்த சின்ன பொண்ணோட அப்பா வந்து இருந்திருப்பான்ல, அவன் வந்து இந்த வில்லன் ஜின்னு இருக்கான்ல அவனை பார்க்குறான். அவனுக்கு சுத்தமாக வந்து இந்த ஜின்னை பிடிக்கவில்லை. இவன் கூடலாம் அந்த ஃப்ளைட்டில் வரணுமான்னு சொல்லிட்டு பார்த்து முறைச்சிட்டு அப்படியே உட்கார்றான். அப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தவரு வீடியோ பார்த்துருப்பாரு. அத வாங்கி கொஞ்சம் க்ளோஸ்அப்ல பார்க்குறான். அதில பார்த்தா தான் தெரியுது இந்த ஜின் அப்படின்ற வில்லன் தான் அந்த வீடியோல இருந்திருப்பான். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த 4 சின்ன பசங்க வந்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல தான் இந்த வில்லன் ஜின்னு வந்திருப்பான். அத பார்த்த நம்ம ஹீரோ போயிட்டு அவன் பொண்ண வந்து எங்கன்னு சொல்லிட்டு சுத்தி தேடுறாப்புல. அப்படி தேடும்போது அந்த பொண்ணு வந்து அந்த பாத்ரூமுக்கு வெளிய நின்னுட்டு இருக்கும்ல. அப்ப அந்த பொண்ணுட்ட எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான். ஆக்சுவலாக அந்த வில்லன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, அந்த காதில், அந்த சின்ன பொண்ணோட காதில் இந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருமே சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போது அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த வீடியோவை காமிச்சு, இந்த வீடியோவில் இருக்கிறது இவன் தான், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி காதில் வந்து இந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த வில்லன் வந்து தன்னோட உடம்பை கிழிச்சு அந்த அக்கல் கிட்ட ஒன்று வச்சுருப்பான்ல, அதை பற்றியும் அந்த ஜோவோட பொண்ணு அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட்ட சொல்கிறாங்க. இப்போ அதில் இருக்கிற ஒரு ஃப்ளைட் அட்டெண்டர் போயிட்டு அந்த வில்லன் ஜின் கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. சும்மா கேள்வி கேட்குற மாதிரி கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வில்லன்ட்ட உங்கள் ஐடி காமின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வில்லன் வந்து அவனோட விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்து, நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, ஒரு கான்ஃபரன்ஸ் கார்டு தான் நான் அவாய் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ஃப்ளைட் அட்டெண்டருமே வந்து போயிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மறுபடியும். ஆனால் அவன் வேறு எதுக்குமே ரியாக்ட் பண்ண அமைதியாகவே சிரிச்சிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் இந்த இன்கோ போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃப்ளைட்டில், அதாவது ஏர்போர்ட்டில் போயிட்டு செக் பண்ண போயிருப்பார்ல, அவனோட
ஐடி வச்சு. அவங்க ஐடிய வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த வில்லன் வந்து ஹவாய் போற விமானத்தில தான் போயிருக்கிற மாரி காமிக்கிறாங்க. இப்ப அத பார்த்த போலீஸ் ஆஃபீசர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஏன் அப்டின்னா, இந்த போலீஸ் ஆஃபீசரோட ஒய்ஃப்மே வெக்கேஷன் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்ல தான் டிராவல் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ இதனால வந்து ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாரு அவரு. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல ஃப்ளைட்ல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஃப்ளைட்ல ஒருத்தர் ஜோவோட அந்த சின்ன பொண்ண தள்ளிட்டு பாத்ரூம்குள்ள போயிருப்பார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைரஸ் பரவியிருக்கும். அதனால அவருக்கு வந்து தொடர் இருமல், அதாவது இருமல் வந்து நெறைய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உடம்பு ஃபுல்லாவே ரேஷஸ் வந்திருக்கும். இப்போ போயிட்டு பாத்ரூம்ல போய் என்னடா நமக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய பார்க்குறாரு. அப்படி கண்ணாடிய பார்த்துட்டே இருக்கும்போது, அவர் கண்லேருந்து ரத்தம் அப்படியே தார மாரியே கொட்டுது. அப்படி கொட்டுனோனே அவரு வெளிய வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கத்திக்கிட்டே வந்து "என்ன யாராவது காப்பாத்துங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அத பார்த்து அந்த ஃப்ளைட்ல இருந்தவங்க எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப அப்படி கத்துனவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரத்தம் வாந்தி எடுத்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துர்றாரு. இப்ப அந்த ஃப்ளைட்ல வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ரத்த வாந்தி எடுத்தார்ல, அவர வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவர செக் பண்ண அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இவரு இறந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அங்க இருந்த எல்லாருக்குமே செம பயமாயிடுது. ஏன் அப்படின்னா, ஒரு நார்மலா போயிட்டுருக்க ஒரு ஃப்ளைட்ல சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் டக்குனு ரத்த வாந்தி எடுத்தா, ரத்த வாந்தி எடுத்து செத்தா யாருக்கு தான் பயமா இருக்காது? இப்ப எல்லாமே அங்க ரொம்பவே ஷாக்கிங்கா ரொம்ப பயந்து போய் பார்க்குறாங்க. இப்போ அங்க வந்து ஒரு ஓரமா நின்னு அந்த வில்லன் வந்து அவர எட்டி பார்க்குறான். இப்ப இத பார்த்த ஹீரோ, இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு, இப்ப அவன போயிட்டு புடிச்சு அடிக்கிறதுக்கு சண்டைக்காக போறாப்ல. இப்போ அப்படியே இந்த ஃப்ளைட்ல என்ன அப்படின்னா, மொத்தம் 3 பைலட் இருப்பாங்க. அதுல வந்து யூசுவலா கேப்டன் ஒருத்தரு, அப்புறம் வந்து கோ பைலட், அப்புறம் 3வதா ஒரு பைலட் இருந்திருப்பாரு. அவரு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ போலீஸ்லாம் வந்து அந்த அந்த வில்லனோட ஐடி வச்சு செக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆல்ரெடி இந்த கேப்டனுக்கு வந்து இப்போ நியூஸ் குடுக்குற மாரி காமிக்கிறாங்க. இந்த உங்க ஃப்ளைட்ல வந்து இந்த மாரி ஒருத்தன் இருக்கான். அவனால ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கேப்டனுக்கு தகவல் குடுத்துருப்பாங்க. இப்போ அங்கருந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து இந்த மாரி ஃப்ளைட்ல 2 பேரும் அடிச்சு சண்ட போடுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இப்போ இந்த கேப்டனும் அங்கருந்து வந்து பார்க்குறாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் இந்த இடத்துல வந்து சண்ட போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கேப்டன் வந்து ஹீரோவையும் இந்த வில்லனையும் விலக்கி விட்டுட்டு, "என்ன பிரச்சனை? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த வில்லன் என்ன சொல்றான்னா, "எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்ல. நான் ஒரு அப்பாவி அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கேன். ஆனா ஏற்கனவே நம்ம கேப்டனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு போலீஸ் கிட்ட இருந்து. இந்த வில்லன், அதாவது இந்த ஜின் அப்படின்றவ தான் பிரச்சனை. அவனால ஏதோ பிரச்சனை உருவாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க." இப்போ இத புரிஞ்சுக்கிட்ட கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன புடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, இத தெரிஞ்சுட்டு அந்த வில்லன் என்ன பண்ணுவான், எஸ்கேப் ஆகுறதுக்கு பார்ப்பான். எஸ்கேப் ஆகி போலான்னு சொல்லிட்டு போகும்போது, அவன எல்லாருமே மக்களும் சேர்ந்து அந்த ஃப்ளைட்ல இருக்க பேசஞ்சர்ஸ் சேர்ந்து புடிப்பாங்க. அப்படி அவன் புடிக்கும்போது, ஆல்ரெடி அவன் கையில வந்து அந்த பாத்ரூம்ல ஸ்ப்ரே பண்ணியிருப்பான்ல ஒரு இன்ஹேலர் வச்சு, அத வச்சு அந்த வைரஸ வந்து அந்த ஃப்ளைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்றான். இப்ப அத யாருமே அங்க இருந்தவங்க நோட்டீஸ் பண்ணவே இல்ல. ஆனா வந்து அந்த வைரஸ மட்டும் அங்க கீழயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கான். இப்போ அந்த வில்லன புடிச்சு கட்டி வச்சிருப்பாங்க, அந்த ஃப்ளைட்டோட கேப்டன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ளைட்டோட கேப்டன் நம்ம ஹீரோவும் ஏற்கனவே ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் போல, அதாவது கொலீக்ஸ் மாரி. இப்போ அந்த கேப்டன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அங்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் இருக்கு. அதுக்கு அந்த கோ பைலட்டுக்கு கால் பண்ணி, "இங்க சம்மந்தமே இல்லாம ஒரு பேசஞ்சர் திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டாரு. அவர் மேபி வைரஸால கூட செத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க நெறைய பேசஞ்சருக்கும் சரி, ஏர் ஹோஸ்டஸுக்குமே சம்மந்தமே இல்லாம இருமல் இருக்கு. ஒருவேளை நான் கூட எனக்கே தெரியாம நான் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். அதனால நீங்க மட்டும் ஃப்ளைட்ட வந்து சேஃபா ஓட்டுங்க. நான் இங்கேயே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம், அந்த இன்கோ அப்படின்ற போலீஸ் ஆஃபீசர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஆக்சுவலா அது வந்து இப்ப இவ்வளோ பயணிகள் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒருத்தன் வந்து எல்லாருமே த்ரெட் பண்ற மாரி பண்ணியிருக்கான் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் மாரி தானே. அதனால அந்த போலீஸ் டீம்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த ஹையர் அஃபிஷியல், அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அது போக்குவரத்துன்ற மாரி வரும்ல. இப்போ ட்ரெயின், ஃப்ளைட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல தானே வரும். அதனால அந்த நாட்டோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட வராங்க. இப்போ அப்படி வந்துட்டு அவனோட அந்த வில்லனோட பேக்ரவுண்ட செக் பண்றாங்க. இப்போ அந்த வில்லனோட பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்க்கும்போது, அவன் வந்து ஒரு கம்பெனில ஒரு சயின்டிஸ்ட்டா ஒர்க் பண்ணியிருக்கான். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி அ இன்ஃபர்மேஷன் கேட்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, அவனுக்கும் இந்த கம்பெனிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நாங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனைல அவன வந்து எங்க கம்பெனிலேருந்து வேலைய விட்டே தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூஃப் காமிங்க. அப்படி ப்ரூஃப் காமிச்சீங்கன்னா தான் நாங்க வந்து இந்த கம்பெனில உங்கள அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இத கேட்டு அங்க இருந்த ஆஃபீஸரும் சரி,
சரி அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருமே ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. என்ன ரீசன்னா, இப்போ அவங்க வந்து அந்த கம்பெனிக்குள்ள போய் செக் பண்ணா தான் அவன் வச்சிருக்கிறது என்ன மாதிரியான வைரஸு, அதுக்கு என்ன மாதிரியான மருந்து வந்து கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க அலோவ் பண்ணாததால இப்ப வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆயிடும் சிச்சுவேஷனு. இப்ப அங்க நம்ம போலீஸ் ஆஃபீசர் இன்கோ இருக்கார்ல, அந்த அவங்க ஒய்ஃப் கூட அந்த ஃப்ளைட்ல போயிருப்பாங்கல்ல, அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, அங்க இருந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கிட்ட, "இல்ல மேடம் அவனோட அந்த ஃப்ளைட்ல இருக்கான்ல வில்லன், அவனோட டிமாண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம்" அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த போலீஸ் ஆஃபீசர். இப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்குமே இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஃப்ளைட்டுக்கு கால் பண்ணி அந்த வில்லன் கிட்ட கனெக்ட் பண்றாங்க. இப்ப அதுக்கு அந்த வில்லன் என்ன சொல்றான்னா, "என்னோட டிமாண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃப்ளைட்ல இருக்கவங்க எல்லாமே சாவணும். அதுதான் என்னோட டிமாண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்போ அதனால அங்க கோவம் பக்கத்திலேயே அந்த கேப்டன் இருந்திருப்பான். அந்த கேப்டன் வந்து பயங்கரமா கோவமாயி அந்த வில்லன வந்து செம்ம அடி அடிக்கிறான். இப்ப அப்படியே அந்த கேப்டன் கோவப்பட்டு செம்ம அடி அடிக்கும்போது, அந்த வில்லன் என்ன பண்றான்னா, அவன் வாயிலேருந்து ரத்தம் வந்து அவனுமே அங்க வந்து இறந்து போற மாரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த இன்ஃபெக்ஷனால தான் அவன் வாயிலேருந்து ரத்தம் வந்திருக்கும். இப்போ இந்த வில்லன் வந்து நம்ம செத்தாலும் பரவால்ல, இந்த ஃப்ளைட்ல இருக்க எல்லாரையுமே வந்து சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தான் தன்னோட உயிரையும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரே போனாலும் பரவால்ல, மத்தவங்கள சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஃப்ளைட் உள்ளயே வந்திருப்பான் போல இருக்குது. இப்ப அப்படியே என்ன அடுத்த சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, அப்படியே ஃப்ளைட் வந்து கீழ போற மாரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ளைட்ட ஓட்டிட்டு இருந்தார்ல பைலட், இந்த கேப்டன் கூட கால் பண்ணி சொல்லியிருப்பார்ல, "நீங்க மட்டும் ஃப்ளைட்ட ஓட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே வந்து இந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருப்பார் போல. ஆக்சுவலா அந்த டோர் வந்து இது காத்துல பரவக்கூடிய வைரஸ் அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போதே இவரு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருப்பார் போல இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவருமே வந்து அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. அதனால தான் ஃப்ளைட் வந்து கீழ போற மாரி காமிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்க போனார்ல 3வது பைலட், அவருமே வந்து நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளைட்ட வந்து மேல வந்து ரன் பண்றதுக்காக இது புடிச்சு தூக்குறாரு. ஆனா அந்த ஃப்ளைட் வந்து அப்பயுமே அவரால சமாளிக்க முடியல. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ போயிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணி ஃப்ளைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மேல கொண்டு வராரு. நல்ல வேளையா ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகாம மேல போகுது. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஹீரோவுமே ஒரு பைலட் தான். அவரு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னாலயோ அவர் வந்து அந்த கேப்டன் பொறுப்புல பைலட் பொறுப்புலருந்து வெளிய வந்திருப்பாரு. வேலை வேணான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நானும் இந்த 3வது பைலட்டா ஒருத்தர் இருந்தார்ல, நாங்க 2 பேரும் மட்டும் ஃப்ளைட்ட ஓட்டுறோம்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த 3வதா இருந்த பைலட்டுக்குமே வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் போல இருக்குது. அதனால இப்போ வந்து கேப்டன் மட்டுமே தான் தனியா அந்த ஃப்ளைட்ட வந்து ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அடுத்த சீன்ல அந்த வில்லன் வந்து ரத்தம் வாந்தி எடுத்தான்ல, இப்போ அவன் அப்படியே ஃப்ளைட்டோட ஒரு ஓரத்துல இறந்து போன மாரி காமிக்கிறாங்க. இப்போ அங்க அ பேசஞ்சர் நெறைய பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் இங்க நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வீடியோவா எடுத்து பிரஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. அது வந்து எல்லா டிவிலயும் வந்து பப்ளிஷ் ஆயிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கொரியால வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லயும் இதான் வந்து ஒளிபரப்பாயிட்டிருக்கு போல. இப்போ இதனாலவே அங்க இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து போயிருக்காங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீசர் இன்கோவுமே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த ஃப்ளைட்ல அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்றாரு. இப்போ அதுக்கு அடுத்த சீன்ல என்ன பண்ணுவாருன்னா, இந்த வில்லன் ஒர்க் பண்ணான்ல ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு அ உள்ள கம்பெனில போய் விசாரிச்சா தான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு கிளம்பி போறாரு. இப்போ அப்படி போன உடனே அந்த கம்பெனியில இருக்கவங்க எல்லாருமே போலீஸ் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வாரண்ட் இருந்தா உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க கூட சண்டை போடுற மாரி காமிக்கிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீசர் இன்கோ போயிட்டு அந்த கம்பெனி முன்னாடி சண்டை போட்டுருப்பார்ல, அங்க ஏகப்பட்ட பேர் செத்துட்டு இருக்காங்க ஃப்ளைட்ல. நீங்க என்னடா வாரண்ட் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பாரு அந்த கம்பெனி ஆளுங்க கூட. இப்போ இதை யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து வீடியோ எடுத்து இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஃப்ளைட்ல காமிக்கிறாங்க. இப்போ ஃப்ளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருமலால ரத்தம் வந்து எடுத்து இறந்து போன மாரி காமிக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு சிலர் ஏர் ஹோஸ்டஸ் அதாவது ஃப்ளைட் அட்டெண்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த வைரஸால அட்டாக் ஆயிருப்பாங்கல்ல, அதாவது இருமல் ரேஷஸ்லாம் வந்திருக்கலாம். அதை வச்சு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள வந்து தனியாவும், நல்லா இருக்கவங்கள வந்து தனியா இந்த மாதிரி 2 குழுவா தனியா பிரிக்கிறாங்க. அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஃப்ளைட்டோட பேக் சைடு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பின்னாடி சைடு. நல்லா இருக்கவங்கள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட முன்னாடி வர சொல்லி எல்லாருமே தனியா 2 குழுவா செப்பரேட்டா பிரிச்சு வச்சுர்றாங்க. இப்போ அந்த நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் எதுவுமே ஆயிருக்காது. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட முன் பக்கத்தில் வர ஆனா அங்க கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணுவான்னா, அந்த ஹீரோவோட பொண்ணு கையில வந்து ஒரு ரேஷஸ் மாரி வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து ஹவாய்க்காக போவாரு. ஆனா அத வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த அந்த கோவக்கார பேசஞ்சர் ஒருத்தன் என்ன சொல்லுவான்னா, நீங்களும் வந்து பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து சொல்லி புரிய வைப்பான். ஆனா அந்த கோவக்கார பேசஞ்சர் வந்து புரிஞ்சிக்காம, நீங்க பின்னாடி தான் போய் ஆகணும். நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க பொண்ணுமே அழுதுகிட்டு அப்பா கிட்ட, "அப்பா சண்டைலாம் வேணாம்ப்பா, வாங்க நம்ம பின்னாடியே போயிடலாம்னு" சொல்லிட்டு சொன்ன உடனே, இப்போ இந்த ஹீரோவும் வந்து பின்னாடி நிப்பான். இப்போ அந்த பின்னாடி சைட்ல வந்து
வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வந்து ரத்த வாந்தி எடுத்து இறந்துருப்பார்ல, அவரை செக் பண்ணி சொல்லியிருப்பாங்கள்ல இவர் இறந்துட்டான்னு சொல்லி, அந்த டாக்டர் தான் எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த விஷயம்லாம் நடந்து ரொம்ப பல மணி நேரம் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ கேப்டனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஹவாயெல்லாம் போக தேவையில்ல, அமெரிக்காவில் போயிட்டு சேஃபாக லேண்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வைரஸ்க்கான மருந்து என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம எல்லாருமே வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் அமெரிக்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆச்சுன்னா இதில் இருக்கிற வைரஸ் வந்து அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்கள நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் லேண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதனால அந்த கேப்டனும் சரி, உள்ளே இருந்த பேசஞ்சருமே ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிருப்பாங்க. இப்போது கொரியாவில் இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ், அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸுமே கால் பண்ணி நம்ம கேப்டன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் லேண்ட் ஆகணும், நீங்கள் மறுபடியும் ரிட்டன் வந்து கொரியாவுக்கே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கேப்டனுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்த பேசஞ்சர்ஸ் நிறைய பேருமே இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க. இப்போ அடுத்த சீனில் இந்த இன்கோ அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் அந்த கம்பெனியில் போய் அந்த சயின்டிஸ்ட், அந்த வில்லன் வேலை செஞ்ச அந்த கம்பெனி முன்னாடி போய் சண்டை போட்டிருப்பார்ல. இப்போ இந்த நியூஸை பார்த்து அங்கே வேலை செஞ்ச ஒருத்தன் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்கோவுக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும், அதாவது என்னென்னா இந்த வில்லன் இருக்கான்ல, அவன் வேலை செஞ்ச கம்பெனியில் அவன் கூட ஒருத்தன் வேலை செஞ்சான். இந்த ஹைஜாக் வீடியோ வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் இந்த ஆஃபீஸ்லேருந்து போனான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு இந்த இன்கோ போலீஸ் ஆஃபீஸருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ இந்த இன்கோ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா, அந்த தப்பிச்சு போன எம்ப்ளாயி வீட்டுக்கு போயிட்டு அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே நேரத்தில் இந்த போலீஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பிச்சு போனவன் அவனோட வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். ஸோ இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ அந்த இன்கோ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட காரில் வந்துட்டு போகிறாரு. அப்படி அவனை சேஸ் பண்ணிகிட்டே போகும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸரோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. இப்போ ஒரு வழியாக அந்த கார்லேருந்து எந்திரிச்சிட்டாரு. ஆனால் அந்த எஸ்கேப் ஆகி போனவன் வந்து அவன் எஸ்கேப் ஆகி போகாமல் இந்த போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். இப்போ ஒரு சின்னதாக ஒரு போட்டு, அதாவது மொபைல் ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் அட்மிட் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த தப்பிச்சு போனவன்ட்ட ஒழுங்காக என்ன நடந்தது அந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. அப்போ தான் வந்து இந்த தப்பிச்சு போனால அவன் வந்து சொல்ல வரான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தப்பிச்சு போனவன் என்ன சொல்லுவான், அந்த இன்கோ போலீஸ் ஆஃபீஸர் ஹாஸ்பிட்டல் மொபைல் ஆம்புலன்ஸில் அட்மிட் பண்ணியிருப்பான்ல, அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த வைரஸோட பேர் வந்து SC1னும் அந்த வில்ல வேலை செஞ்சால அந்த பிரிகாம் அப்படின்ற கம்பெனி வந்து இதை இல்லீகலாக, அதாவது கொரியா இல்லாமல் வேற ஒரு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இவங்க நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸை வந்து வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே ரிசர்ச் பண்ண 2 சயின்டிஸ்ட்டில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் கூட வந்து இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து உயிர் பிழைச்சிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து ஆக்சிடென்டெல்லாம் பரவலை, அதாவது எதிர்பாராத விதமாக வந்து பரவலை, இந்த வில்லன் தான் அந்த ஜின்னுன்னு இருக்கவன் தான் வந்து எங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த கம்பெனி வந்து இந்த வைரஸை இல்லீகலாக கொண்டு வந்ததால் அவன் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அவன்கிட்ட, அதாவது போலீஸ் லீகலாக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதனால் அந்த வில்லனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த வேலையை விட்டு போன வில்லன் ஜின்னு இருக்கான்ல, அவன் வந்து எனக்கு கால் பண்ணான், சார் நான் வந்து ஒரு இன்னசென்ட், தேவையில்லாமல் எனக்கு சூழ்ச்சி பண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அந்த வைரஸை மட்டும் அந்த கம்பெனிலேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடு, நான் வந்து இன்னசென்ட், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டான் சார். அதனால தான் நானும் யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து, சரி நீ அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகி ஒருத்தங்க உயிரோட இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட கேட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்போ அங்கே கிளம்பி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஃப்ளைட்டில் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஃப்ளைட் அட்டெண்டர், அதாவது ஏரோஸ்டஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஒரு ஃபேமஸான பைலட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பைலட் சொன்னார், அப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டை ஓட்டுறது வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரோஸ்டஸ் கேட்க, அது ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போ தான் ஹீரோவுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரிவீல் பண்ணுவான். ஆக்சுவலாக வந்து ஹீரோவுமே ஒரு ஃபேமஸான பைலட்டாக இருந்திருப்பான். என்ன நடந்திருக்குன்னா, அவன் ஒரு டைம் இந்த ஏரோப்ளைனை ஓட்டிகிட்டு போகும்போது அந்த ஏரோப்ளைனில் இருக்க ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் ஏதோ ஒரு ரீசனால் வந்து தீ பிடிச்சிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பத்திரமா காப்பாற்றணுன்றதுக்காக இவன் வந்து கேட்டிருப்பான், மொபைலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இங்கே லேண்ட் பண்ணாதீங்க, இன்னொரு இடத்துல லேண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, எல்லாரும் சேஃபாக லேண்ட் பண்ணும், நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு இடத்துல லேண்டு பண்ணியிருப்பான் ஃப்ளைட்டை. அப்படி லேண்ட் பண்ணாலுமே, சேஃபாக லேண்ட் பண்ணி எல்லாருமே காப்பாற்றிருப்பான். ஆனால் அதுலேயுமே வந்து 2 ஏரோசிஸ்டர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதில் ஒரு ஏரோசிஸ்டர் வந்து
இப்போது அந்த ஃப்ளைட்டில் கேப்டனாக இருக்கார்ல அவரோட ஒய்ஃபு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அந்த கேப்டன் வந்து ஃப்ளைட்டில் பார்த்ததுக்கப்புறம் அந்த சண்டை பிரித்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டாப்புல. இப்போ அப்படியே இந்த பக்கம் கேப்டன் வந்து இப்போ ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்க பைலட் வந்துட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட ஹீரோவை கூப்பிட்டு என்னால் தனியாக ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு ஃப்ளைட்டை ஓட்ட சொல்கிறான். இப்போ ஹீரோவுமே பயமே இல்லாமல் எனக்கு இப்போ ஏற்கனவே நடந்ததை மறந்துட்டு எல்லாரோட உயிரையும் காப்பாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃப்ளைட்டை வந்து நல்லா சேஃபாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் என்னென்னா அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்களே சயின்டிஸ்ட், அதில் போய் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து ஆல்ரெடி இந்த இடத்துல அந்த ரூமில் வந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்களா, அதில் இந்த வைரஸும் நீங்கள் அஃபெக்ட் ஆன வைரஸும் ஒன்றான்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி காமிச்சு இது ஒன்றான்னு கேட்குறாங்க. இப்போ அந்த அஃபெக்ட் ஆன சயின்டிஸ்ட்டுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இதை வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு தெரிய வருது. இப்போது இது மூலயமா அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு அந்த பிரிகாம் கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. இப்போ வந்து பிரிகாம் கம்பெனியால் எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா இப்போ தான் வந்து இவங்களுக்கு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த மினிஸ்டர் வந்து போலீஸ் ஃபோர்ஸோட போயிருப்பாங்கல்ல இந்த பிரிகாம் கம்பெனிக்கு. அந்த பிரிகாம் கம்பெனியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி இந்த வைரஸ்க்கான வேக்சினை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்கம் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மீடியா மூலிமா அந்த நியூஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் பேசஞ்சர்ஸ் இருக்காங்களா, பயணிச்சிட்டு இருக்காங்களா, அந்த பேசஞ்சர் எல்லாருக்குமே தெரிய வருது. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம அந்த வைரஸ்லேருந்து விடுபட்டுருவோம், நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த கேப்டன் இருக்கார்ல அவருக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் ஃப்ளைட் ஓட்ட முடியாமல் போகுது. அதே டைமில் அந்த கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நான் பக்கத்தில் எனக்கு ஜப்பான் இருக்குது, நான் ஜப்பானில் வந்து லேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார், இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு கீழே கமெண்டிங்கில். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டில் இருக்கிற அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பிரிகாம் கம்பெனி கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா முதல் லெவல், அதாவது ஃபஸ்ட் லெவலுக்கான இன்ஜெக்ஷன் தான். அந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கான இன்ஜெக்ஷன் தான். அந்த சைக்கோ வில்லன் இருக்கான்ல அவன் வந்து இதில் மாடிஃபை பண்ணி தான் இந்த வைரஸ் வந்து பரவ வச்சுருக்கான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கள் கண்ட்ரியில் லேண்ட் பண்ண வேண்டாம், அந்த ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வர இப்போ அங்கே இருக்கிற பேசஞ்சர் வந்து இன்னுமே ரொம்பவே வந்து கவலைக்கு விடுறாங்க. அதாவது இப்போ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஃப்ளைட் லேண்ட் ஆக போது நம்ம தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஜப்பான் வந்து அப்படி சொன்ன உடனே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைய வைக்குது. இப்போது ஆனால் அதையும் மாரி கேப்டன் என்ன பண்ணுவான், அவனுக்கு உடம்பு முடியாதால் ஃப்ளைட்டை வந்து ஜப்பானில் லேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான். அதே சமயம் அங்கே இருக்கிற அந்த மிலிட்ரி அந்த விமானப்படைகள் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் நாட்டுக்குள்ளே லேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டு கீழே வந்து அது பக்கத்தில் வந்துட்டு ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல ஜப்பானில் ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. ஆனால் மறுபடியும் கேப்டன் என்ன யோசிச்சிருப்பாருன்னு தெரில. ரிஸ்க் எடுத்து ஜப்பானில் லேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல விமானம் ஓடுற அந்த ஓடுதல் இருக்குல்ல அதில் லேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை வந்து அந்த டைரெக்ஷனில் கொண்டு போகிறாரு. ஆனால் ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணால் அதுக்கு நேர் எதிர் திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் ஓட்டிகிட்டு போகிற ஃப்ளைட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவங்களோட ஃப்ளைட்டர் ஜெட்டை விட்டுருக்கோம். இப்போது இங்கே இருக்கிற கொரியாவில் இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸும் சரி ஆஃபீஸர்ஸும் சரி ரெண்டு பேருமே எல்லாமே ரடாரில் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். அந்த ஃப்ளைட்டர் ஜெட் இருக்குல்ல ஜப்பானோடது, அதுவுமே அதனோட டைரெக்டாக அந்த கேப்டன் ஓட்டிகிட்டு போகிற கொரியன் ஃப்ளைட்டை நோக்கி தான் வருது. அதுவுமே வழி வேறு மாதிரி தெரியல. சரி இப்போ கேப்டன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சரி இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஃப்ளைட்டை வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பண்ணாமல் மேலே திருப்பியிருப்பார். நமக்கு வேறு வழி இல்லை, கொரியாவில் தான் போய் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண விடாமல் மேலே தூக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வந்து கேப்டனுக்கு இப்போ ரத்தம் வந்து எடுத்து ரொம்பவே முடியாத நிலைமையில் தான் இருக்கார். இதுக்கு மேலே அவரால் ஃப்ளைட்டை வந்து ஓட்டிகிட்டு போகிற நிலைமையிலே இல்லாமல் இருக்கிறாரு. இப்போ அந்த கேப்டனால் சுத்தமாக முடியாமல் மயங்கி விழுந்துடுறாரு. அவர் உயிரோட இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கவே இல்லை. இப்போ அந்த கேப்டனை நம்ம ஹீரோ வந்து அவரோட சீட்லேருந்து எடுத்து ஒரு இடத்துல ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு இடத்துல ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ ஃப்ளைட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருப்பாங்களா அந்த ஆஃபீஸை காமிக்கிறாங்க. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோட ஹையர் அஃபீஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளைட் வந்து கொரியாலையுமே லேண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே லேண்ட் பண்ண ஆரம்பித்தா இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம்
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஃப்ளைட்டில் இருக்கலாம் தனியாக வந்து குவாரண்டைன் பண்ணி நம்ம வேக்சின் கொடுத்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம நாட்டுக்கே ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேலே இருக்கிற ஹையர் அஃபீஷியல் சொல்ல, இப்போ இந்த பக்கம் டென்ஷன் ஆன அந்த இன்கோ போலீஸ் ஆஃபீஸர் இப்படியே விட்டால் நம்ம பொண்டாட்டி நம்ம காப்பாற்ற முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸை வந்துட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்கோ வந்து தன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ அதுக்கான வேக்சின் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு சோதிக்கிறதுக்காக இப்போ இவர் வந்து அந்த வைரஸை எடுத்திருப்பாரு. இப்போது அந்த வைரஸ் எடுத்ததுனால நம்ம மேலே போட்டாங்கன்னா தெரியும். ஸோ இதை வச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட பொண்டாட்டிக்காக அவர் உயிரையே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த வைரஸை தன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸருமே வைரஸ் வந்து தன்னோட உடம்புல இன்ஜெக்ட் ஆனதில் ரொம்ப வழியால் துடிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் இப்போ அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்கல்ல பேசஞ்சர்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த நியூஸ் எல்லாமே வந்து நியூஸில் வந்து நியூஸ் டிவி சேனலில் ஸ்ப்ரெட் ஆனதுலே இப்போ அந்த கொரியா நாட்டு மக்கள் அவங்களோட சொந்த நாட்டு மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ளைட் வந்து நம்ம நாட்டிலுமே லேண்ட் பண்ணக்கூடாது, அப்படி லேண்ட் ஆனால் மற்ற மக்கள்லாம் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போராட்டம் பண்ணுறாங்க. இப்போது இவங்க போராட்டம் பண்ணுறது மறுபடியும் நியூஸ் சேனலில் வர இப்போ ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு என்னடா இது, எங்கே போனாலும் ஜப்பான் போனாலும் விட மாட்டானுங்க, அமெரிக்கா போனாலும் விட மாட்டானுங்க, நான் கடைசியில் நம்ம நாட்டிலே நம்மளை லேண்ட் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இந்த இன்கோ போலீஸ் ஆஃபீஸர் இருக்காருல்ல, அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னோட வீட்டுக்காரரையும் என்னோட பொண்ணையும் நான் சாகடிக்க தயாராக இல்லை, நம்மளுக்கு தான் இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, ஸோ பரவாயில்ல நம்ம உயிர் போனால் போட்டோம், அங்கே இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளைட்டில் வந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. இப்போது அந்த ஃப்ளைட்டில் இருக்க மற்ற பேசஞ்சர்ஸுமே பரவாயில்ல நம்ம லேண்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே ஏரோப்ளேனில் சுற்றிட்டு நம்ம செத்து போனாலும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சம்மதிக்கிறாங்க. அதாவது நம்மளால் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை நம்ம நாட்டு மக்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நமக்கு எதாவது ஆனால் பரவாயில்ல நாங்கள் லேண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மனைவி சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்த அங்கே ஃப்ளைட்டில் இருந்த ஒரு ஏரோஸ்டஸ், அதாவது ஃப்ளைட் அட்டெண்டர் வந்துட்டு நம்ம ஹீரோகிட்டையும் சொல்ல, இப்போ ஹீரோவுக்கும் வேறு வழி தெரியல, சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோவும் இப்போ ஓகே சொல்கிறாரு. இப்போது நாங்கள் ஃப்ளைட்டில் லேண்ட் பண்ணல, நாங்கள் இங்கேயே எப்படியே செத்து போயிடுன்ற மாதிரியே சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா கால் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவார். அப்படி அந்த கொடுக்குற கம்யூனிகேஷன் வந்து நியூஸுக்கும் போகிற மாதிரி இருக்கும், அதாவது டிவி சேனலுக்கும் சரி இவங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இவங்க வந்து அந்த ஃப்ளைட்டில் இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்க வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸ், அதாவது அம்மா அப்பா இல்லை ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையுமே கடைசியாக வந்து வீடியோ காலில் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த சீனில் என்னென்னா, இப்போ அங்கே ப்ரோட்டஸ்ட், அதாவது போராட்டம் பண்ணாங்கல்ல ஃப்ளைட் வந்து, அதாவது அந்த சொந்த நாட்டிலே அந்த கொரியன் மக்களே வந்து கொரியன் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்களா, அவங்க வந்துச்சு நமக்காக இவங்க வந்து அவங்க உயிரையே தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க, அவங்கள வந்து லேண்ட் பண்ண விடலான்னு சொல்லிட்டு. அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது தான் அந்த ஃப்ளைட் வந்து அவங்க தலைக்கு மேலே போகுது. இப்போ அதே சமயம் இந்த பக்கம் இந்த நம்ம போலீஸ் ஆஃபீஸர் இன்கோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த வைரஸை போட்டிருப்பார்ல, அவருக்கு வந்து ஆன்டிவைரஸ் அதாவது இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் ஒர்க் அவுட் ஆகி அவருக்கு வந்து மூச்சு வந்திருக்கும். ஆனால் இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண போகிறதில்ல, கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி நாங்கள் அதாவது இந்த ஃப்ளைட்லேருந்து நாங்களே செத்து போகிறோம், எங்களால் வந்து எங்கள் குடும்பத்துக்கும் சரி இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஃப்ளைட்டுக்கும் கீழே இருக்கிற ஆஃபீஸஸ் இருக்காங்களா அவங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வராமல் இருக்கிறதுக்கு அங்கேருந்த எல்லா கம்யூனிகேஷன் ஒயருமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பார். இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மூச்சு வந்திருக்குல்ல, ஸோ அதனால் இந்த வேக்சின் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் மூலிமா வந்து அங்கே ஃப்ளைட்டில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவார். ஆனால் அதே டைமில் ஹீரோ வந்து எல்லா கம்யூனிகேஷன் ஒயருமே கட் பண்ணதால் ஃப்ளைட்டில் வந்து யாராலையுமே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆனால் ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஃப்ளைட்டில் பயணிக்கிற பேசஞ்சர்ஸோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் ஃபோன் மூலிமா கம்யூனிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து வேக்சின் கிடச்சிருச்சு, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அந்த வைரஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. இப்போது இந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போக ஃப்ளைட்டில் இருந்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த விஷயம் ஃப்ளைட் அட்டெண்டர் மூலயமா நம்ம ஹீரோவான அந்த கேப்டன், அதாவது பைலட்டுக்குமே போக இப்போ ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு நான் கொரியாவில் லேண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண போவார். ஆனால் இங்கே இன்னொரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப நேரமாக கண்டினியூஸாக வானத்தில் சுற்றிட்டு இருக்கிறதால அந்த ஏரோப்ளேனில் இருக்கிற ஃபியூல் வந்து காலியாக இருக்கும். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க லேண்ட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ஹீரோவுமே லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால்
ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொன்னார்ல, சேம் அதே சுச்சுவேஷனில் தான் இப்போ இந்த ஃப்ளைட்டுமே இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ ஹீரோ லேண்ட் பண்ண போகிற அந்த ஓடுதலாம் இருக்குல்ல, அந்த ஃப்ளைட் இறங்குற இடம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறக்குனார் அப்படின்னா அந்த ரன்வேயை விட்டு ஃப்ளைட்டு போகிற ஸ்பீடுக்கு அதை தாண்டி போய் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிறதுக்கே சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த ரன்வேல தான் வந்து அந்த ஃப்ளைட்டை இறக்குறாரு. ஒரு வழியாக சேஃபாக இறக்கி முடிச்சிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் இந்த ஃப்ளைட்டில் இருந்தாங்களே பேசஞ்சர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி, அதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி, டீம் கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோ அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவரை பார்த்து சார் நல்லா ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து உங்கள் உயிரை எடுத்து உங்கள் உயிர் மேலே ரிஸ்க் எடுத்ததுனால தான் அவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கீங்க, எங்களையும் சேர்த்து காப்பாற்றிருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதே நேரம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து வீல் சேரில் தான் உட்காந்துருப்பார். என்ன அப்படின்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவராக அந்த வைரஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணதால் அளவுக்கு அதிகமாக போய் அவருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அவர் வந்து வீல் சேரில் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.